இன்றைக்கி நம்ம ஜாக்கி சானின் சாகசங்களில் வந்த ஒரு மாஸ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மாஸ்க் நேமு, செகண்டு மாஸ்க் டிசைனு, தேர்டு மாஸ்க் ஷேப்பு, ஃபோர்த்து மாஸ்க் யார் போட்டாங்க, அதாவது ஹூ பெட், ஃபிஃப்த்து மாஸ்க்கு ஷேடோகானு, சிக்ஸ்த்து ஷேடோகான் ஷேப்பு. இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். வாங்க, லெட்ஸ் கோ. முதல்ல பார்க்க போகிறது ரைராக்கு மாஸ்க். இந்த மாஸ்கோட நேமை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதுக்கு பல்லெல்லாம் ஒரே ஷார்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு கீழே டிசைனெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்னத்துலேயும் ஒரு டிசைன் இருக்கும். கண் பார்த்தோன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலர்லேயும் ரெட் கலர்லேயும் இருக்கும். 2 கொம்பும் இருக்கும். முடியும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேப். என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரத்துக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். இது மட்டும் ஓரத்தில் நின்றுட்டுருக்கும். இந்த ஷேப்பு, அதாவது இந்த உருவம் பார்த்தோன்னே தான் தெரியும் இதுதான் முதல் மாஸ்க்குன்னு. பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி நின்றுட்டுருக்கும். ஆனால் அது செய்கிற வேலைலாம் ஐயோ அங்கிளையே அடிக்க போவோம். பீமாக்கும் அங்கிளுக்கும் சண்டை வரும்போது. அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கை எடுக்கும் போது யார் போட்டானா, நம்ம ராஜேஷ். இந்த மாஸ்க்கை ராஜேஷ் தான் போட்டிருப்பான். போட்ட உடனே அந்த உருவத்தை விட ஒரு மாதிரி டெரராக இருப்பான். ஏன்னா அந்த கண்ணாடிக்கும் அதுக்கும் ஏன்னா அவங்க உடம்பு ஃபுல்லாக அது அப்படியே இழுத்துக்கும். ஏன்னா ராஜேஷ் ஒரு மாதிரி கண்ணாடி போட்டிருப்பான். அந்த கண்ணாடி ரொம்ப பெருசாகி அந்த மாஸ்கோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை பார்க்கவே பயமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேடோகான். ஷேடோகானோட நேமு நிஞ்சா கான். இந்த நிஞ்சா கான் ஷிண்டுக்கும் உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் மாஸ்க்குகளுக்கு முக்கியமாக உதவியாக இருந்திருக்குன்னு. ஏன்னா ஷிண்டுக்கு மேஜிக்கல் இருக்கிறதுனால தான் நிஞ்சா கானை தன் பக்கம் இழுத்துக்கும். இதுக்காக ஒரு எபிசோடை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட ஷேப்பை பார்க்கலாம். இதோட ஷேப்பு பார்த்திங்கன்னா கால், அதுக்கப்புறம் கை, தலை எல்லாமே ஒரு மாதிரி நிஞ்சாக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நிஞ்சா கான்னு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது முன்னாடி ஜாக்கி எபிசோடு சீசன் 1லேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். அடியே வாங்கிட்டு இருப்பார். எப்படியோ தடுக்கிறதுக்கு தான் மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பார் ஜாக்கி. அதுக்கு மட்டும்தான் தற்காப்பு கலையை யூஸ் பண்ணுவார். இவங்க அடிச்சியே ஜாக்கியை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. என்னடா இவெல்லாம் பயமாக இருக்குது ஒவ்வொரு மாஸ்க்கையும் பார்த்தா பயமாக இருக்குது, பல்லெல்லாம் அப்படி இருக்குன்னு. அதெல்லாம் சின்ன வயசில் இருந்திருக்கு, இப்போ இல்லை. அதுக்குன்னு என் சேனலை ஃபாலோ பண்ணிடாமல் போயிடாதீங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் கேட்குறேன். நிறையா அந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் வரதில்லை. உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு சப்போர்ட் தரும். ஓகே, பாய் 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 கைஸ். தேங்க் ஃபார் வாட்சிங்.